ரூத். அதிகாரம் 2. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய யோனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்குப் போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே, போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. நகோமி பெத்லகேமிலே குடியேறுகிறாள். அவளுடைய பழைய சிநேகிதர்கள் எல்லாம் அந்த ஊரிலே இருக்கிறார்கள். நகோமிக்கு உறவுக்காரர் அநேகர் அந்த ஊரில் இருக்கிறார்கள். அவர்களில் போவாஸ் என்பவர் மிகவும் விசேஷமானவர். போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரர். இவர் நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் ஒரு இனத்தான். போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரன் என்னும் வாக்கியம் கல்தேயருடைய மூல பாஷை வேதாகமத்தில் போவாஸ் நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவர் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. போவாஸ் என்னும் பெயருக்கு அவரில் வல்லமை உள்ளது என்று பொருள். போவாஸ் என்னும் பெயரே கம்பீரமாய் இருக்கிறது. இவர் எலிமெலேக்கின் குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த குடும்பத்தார் இப்போது சமுதாயத்திலே தாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஆஸ்திக்காரர் அநேகர் இல்லை. ரூத் தன் மாமியாராகிய நகோமியோடு கூட பெத்லகேமிலே இருக்கிறாள். இவர்கள் மிகவும் ஏழைகளாக இருக்கிறார்கள். நகோமியோடு சேர்ந்து ரூத்தும் குடும்பத்தின் கஷ்டங்களை அனுபவிக்கிறாள். ரூத் இப்போதுதான் புதிதாக யூத மார்க்கத்தில் இணைந்திருக்கிறாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறாள். புதிய விசுவாசிகளுக்கு பல சோதனைகள் வரும். அவற்றில் வறுமையும் ஒன்று. ரூத்துக்கும் வறுமை இருக்கிறது. நகோமியோ வயதான ஸ்திரீ. நகோமிக்கு வயல்வெளியில் போய் வேலை செய்யும் அளவுக்கு சரீர பலமில்லை. நகோமிக்கும் ரூத்துக்கும் வயல்வெளிகளில் கதிர்களை பொறுக்குவதை தவிர வேறு வேலை எதுவும் தெரியாது. இந்த வேலையை யார் வேண்டுமானாலும் எளிதாக கற்றுக்கொண்டு செய்யலாம். ரூத் இந்த வேலையை செய்ய ஆயத்தமாயிருக்கிறாள். ரூத் பெத்லகேம் ஊரிலே வறுமையினால் கஷ்டப்பட்டாலும் தான் புறப்பட்டு வந்த மோவாப் தேசத்தை பற்றி நினைத்து பார்க்கவில்லை. ரூத்தின் மனதில் அப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கும் என்றால் அவள் பெத்லகேமிலே தங்கி இருக்க மாட்டாள். மோவாப் தேசத்திற்கு திரும்பி போய்விடுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ரூத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். கர்த்தருடைய பெரிதான கிருபைகள் ரூத்திற்கு உடனே கிடைக்கவில்லை. ஆனாலும் ரூத் கர்த்தரை நம்புகிறாள். தன்னுடைய வறுமையிலும் கர்த்தரை மறுதளிக்கவில்லை. அவளுடைய விசுவாசம் உறுதியாயிருக்கிறது. கர்த்தர் ரூத்தை கொன்று போட்டாலும் ரூத் கர்த்தரை மறுதளிக்க மாட்டாள். கர்த்தரையே நம்புவாள். அந்த அளவுக்கு ரூத் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறாள். அதற்கு நகோமி ரூத்திடம், என் மகளே, போ என்று சொல்லுகிறாள். மருமகள் வேலைக்கு போக மாமியார் அனுமதி கொடுக்கிறாள். ரூத் 2:2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் என்னும் வார்த்தை போவாசையும் குறிக்கலாம், அல்லது கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கும் யாரையும் குறிக்கலாம். ஆயினும் ரூத்திற்கு போவாசின் கண்களில் தயவு கிடைக்கிறது. ரூத் மனத்தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறாள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக ரூத்தின் வீட்டிலே வறுமை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ரூத் தன்னைத்தானே தாழ்த்துகிறாள். கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிற வேலை பிறருடைய வீட்டில் பிச்சை எடுப்பதை போன்ற அவமானமான வேலை என்று ரூத் நினைக்கவில்லை. ரூத் எந்த வேலையையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறாள். அவள் கதிர்களை பொறுக்க வெட்கப்படவில்லை. வயல்வெளிகளின் ஓரங்களில் இருக்கும் தானியங்கள் ஏழைகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அறுக்கப்படாமல் மீந்திருக்கும் கதிர்களும் ஏழைகளுக்கே உரியது. ஏழைகளை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற பழக்கம் இஸ்ரவேலில் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிரமாணத்திலும் இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ரூத் தன் மாமியாரிடம் தன்னை பற்றியோ மோவாபில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டை பற்றியோ பெருமையாய் பேசவில்லை. தனக்கு இதுபோன்ற வேலை செய்து பழக்கமில்லை என்று ரூத் ஆணவமாய் பேசவும் இல்லை. கதிர்களை பொறுக்கி அதை சாப்பிட வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்று
ரூத் தன் மாமியாரிடம் அலட்சியமாய் பேசவும் இல்லை. ரூத்திற்கு இதற்கு முன்பு கதிர்களை பொறுக்கி பழக்கமில்லை. மோவாப் தேசத்திலே அவளுடைய தாய் வீட்டாரும் ரூத்திற்கு இந்த வேலையை கொடுத்து அவளையில் பழக்கவில்லை. ஆனாலும் ரூத் இந்த வேலையை கற்றுக்கொள்கிறாள். இது மிகவும் சாதாரணமான வேலையாக இருந்தாலும் இந்த வேலையை செய்ய ரூத் தன்னை தாழ்த்துகிறாள். ரூத் கதிர்களை பொறுக்க வெட்கப்படவில்லை. ரூத் உற்சாகமாய் வேலை செய்கிறவளுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறாள். ரூத் நகோமியிடம், நான் வயல்வெளிக்கு போய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று உற்சாகமாய் சொல்லுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஒருவரும் சோம்பேறியாக சும்மா இருக்கக்கூடாது. கண்ணியமான எந்த வேலையையும் செய்ய நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவமானமான வேலை, ஈனமான வேலை என்று ஒரு வேலையும் இல்லை. எல்லா வேலையும் நல்ல வேலைதான். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வேலைகளை நாம் உண்மையாய் செய்ய வேண்டும். ரூத் தன் மாமியாளுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறாள். ரூத்தின் சுபாவம் பெரியவர்களை மதிக்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஸ்திரீகள் பொதுவாக தங்கள் தாயாரை நேசிப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் மாமியாரை நேசிக்க மாட்டார்கள். ரூத்தின் சுபாவமோ மிகவும் விசேஷமானது. அவள் தன் மாமியார் மீது அன்பாய் இருக்கிறாள். தன் மாமியார் மீது அன்பாய் இருப்பதும் அவளை பராமரிப்பதும் தன்னுடைய கடமை என்று ரூத் நினைக்கிறாள். ரூத் தேவனுடைய தெய்வீக சித்தத்தையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் நம்புகிறாள். அவள் வயல்வெளியிலே கதிர் பொறுக்க போகும்போது யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறாள். ரூத்திற்கு எந்த வயல்வெளிக்கு போக வேண்டும் என்று தெரியாது. அவளுக்கு பெத்லகேமிலே அறிமுகமானவர் ஒருவரும் இல்லை. யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்றும் வயல்வெளிக்கு எந்த வழியாய் போக வேண்டும் என்றும் ரூத்திற்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தன்னை கைவிட மாட்டார் என்றும் அவர் தன்னை தமது கிருபையினால் வழிநடத்துவார் என்றும் ரூத் நம்புகிறாள். கர்த்தர் தமது கிருபையினால் ரூத்திற்கு தயை கிடைக்க பண்ணுகிறார். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்குகிறாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழிநடத்துதல் ரூத்திற்கு நன்மைக்கு ஏதுவாக அமைகிறது. ரூத் போவாசின் வயல்வெளிகளில் கதிர்களை பொறுக்குகிறாள். அது போவாசுடையது என்பது கூட ரூத்திற்கு தெரியாது. ரூத் தனியாகவே அந்த வயல்வெளிக்கு போகிறாள். அவளோடு கூட யாரும் துணைக்கு போகவில்லை. அவளை யாரும் வயல்வெளிக்கு வழிநடத்தி உதவி செய்யவும் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் போவாசுடையதாய் இருக்கிறது. போவாசும் எலிமெலேக்கின் உறவினராய் இருக்கிறார். இது ரூத்தின் ஜீவியத்தில் நடைபெற்ற சாதாரணமான சம்பவம்தான். ஆனாலும் கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு ரூத்தை வழிநடத்துகிறது. ரூத்தின் வாழ்க்கையில் நடைபெற்றது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஒரு சிறிய சம்பவம் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இது எல்லாம் தேவனுடைய சித்தம் என்பதையும் அவருடைய தெய்வீக வழிநடத்துதல் என்பதையும் நாம் உணர வேண்டும்.